செய்திகள். பிரான்சில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் நடத்தும் தமிழ் மொழி பொதுத் தேர்வு 2026 நாடளாவிய ரீதியில் நடைபெறுகின்றது. இல்து பிரான்ஸ் பகுதியில் 5629 மாணவர்களும், வெளிமாகாணங்களில் 356 மாணவர்களும் என மொத்தம் 5985 மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றுள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள தனியார் காணியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த போலீஸ் தரப்பு காணியை விடுவிக்கும் நடவடிக்கைக்காக மேலும் 3 மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மக்களின் எண்ணிக்கை மேலும் 13 லட்சத்தால் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்த நிலை உருவாகியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலை விட டீசல் விலையை குறிப்பிட்ட அளவில் அதிகரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெறப்பட்ட கடனை பயன்படுத்தி ரூபாயின் பெறுமதியை செயற்கையாக குறைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்து கலைஞர்களின் உருவாக்கமான தீப்பந்தம் திரைப்படம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கரையரங்கில் திரையிடப்பட்டது. மாணவர்கள், கல்வியாளர்கள், செயற்பாட்டாளர்கள் என அரங்கம் நிறைந்த நிலையில் படமெழுப்பிய சமூக மற்றும் வரலாற்று விவாதங்கள் குறித்து பார்வையாளர்கள் நீண்ட நேரம் கலந்துரையாடினர். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை அமைப்பது தொடர்பாக அரசாங்கத்திற்குள் கருத்து வேறுபாடு நிலவுவதாக இந்து பௌத்த அமைப்பின் இணைப்பாளர் கலாநிதி சிதம்பரமகன் குற்றம் சாட்டியுள்ளார். கலாச்சார அமைச்சர் ஆதரவு தெரிவித்த நிலையில் கடற்தொழில் அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஈழத்து சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட பாடகரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் அரசாங்கம் அச்சமடைந்துள்ளதால் மாகாண சபை தேர்தலை வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடனான சந்திப்பில் இவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். பதிமூன்று மாத இடைவேளைக்கு பிறகு வாகன இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணி ஜூன் 8ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் 4.5 லட்சம் இலக்கத்தகடுகள் அச்சிடப்பட வேண்டி காத்திருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கூறியுள்ளது. புங்குடுதீவில் இருந்து தொழிலுக்காக கடலுக்கு சென்ற 3 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4737 இலக்க படகில் சென்ற அவர்கள் நைனாதீவு அருகே இருப்பதாக இறுதியாக தகவல் தெரிவித்த நிலையில் இதுவரை கரை திரும்பாததுடன் அவர்கள் அலைபேசிகளும் செயலிழந்துள்ளதாக உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கைக்கான சீனாவின் புதிய பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தூயகொந்தாவை சந்தித்திருப்பது இருதரப்பு பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் சீன தூதரகத்தின் பிரதி மற்றும் கடற்படை பாதுகாப்பு ஆலோசகர்களும் பங்கேற்றனர். கொழும்பு பொரணை பகுதியில் போலி ஆவணங்கள், தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வாகன இலக்க தகடுகளை தயாரித்து வந்ததாக கூறப்படும் இரகசிய மத்திய நிலையம் ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முற்றுகையிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
நாட்டில் டெங்கு நோய் பரவல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை 35,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு 19 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலைமை மோசமடைவதை தடுக்க ஜூன் 8 முதல் 10 வரை நாடு தழுவிய விசேட நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ராஜாங்க புலனாய்வு சேவை பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் அலே காவலில் இருக்கும் நிலையில் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார். பெற்றோரின் சொத்துக்களை தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்டு அவர்களை கவனிக்காமல் முதியோர் இல்லங்களில் சேர்க்கும் பிள்ளைகளின் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் சட்ட திருத்தத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது. பெற்றோரின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அனலைதீவு மற்றும் எழுவைதீவு மக்களுக்கு சீரான போக்குவரத்தை உறுதிப்படுத்த அரசு படகு சேவையை ஆரம்பித்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.